அன்னியாசே ஆர்மீஸ் இன்னைக்கு நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட டைட்டில் வந்து வென் யூ கான்ட் பி அ மாம். ஓகேவா? சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை தான் பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. எங்கன்னா ஜிம்மினை பார்க்க தான். அவர் ஆஃபீஸில் இருக்கார். ஸோ அவருக்கு லஞ்சை சர்ப்ரைஸாக எடுத்து போய் கொடுக்கலான்னு நீங்கள் ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம்? போனோடனே அவனை பயமுறுத்திடணும், அப்படியே ஷாக் ஆகிட்டு என்னை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு நீங்களே இமேஜினேஷனில் வெக்கப்பட்டுட்டே அப்படியே அந்த லஞ்ச் பாக்ஸை அல்லாடிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பார்க் மாதிரி ஒரு இடத்துல க்ராஸ் பண்ணுறீங்க. அந்த பார்க்கை பார்க்குறீங்க. அதை பார்த்தோன்னே உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. ஏன்னா அங்கே நிறைய சின்ன குழந்தைங்க விளாண்டுட்ருக்காங்க. அதில் ஒரு பாப்பா ஜாரா புண்டி விளாண்டுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டா. நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த பாப்பாவோட அம்மா, ஐயோ ஏன்டா செல்லம் இப்படி பண்ணுற, கரெக்டாக விளாட மாட்டியா, சேஃபாக விளாடணும், ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவங்க பொண்ணை அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கமாக இருக்குது. ஏன் நம்மளுக்கு ஏன் ஒரு பாப்பா இல்லை, நம்மளுக்கு ஏன் ஒரு பாப்பா இன்னும் வரலை அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாகிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போகிறீங்க. நீங்கள் எப்படி ஜிம்மினை பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் வந்தீங்களோ, ஆனால் இப்போது அப்படியே உங்கள் ஃபேஸ் டல்லாக மாறிடுச்சு. ஏன்னா உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. பட் நீங்கள் இன்னும் கன்சீவே ஆகலை. அது ஒரு மாதிரி உங்களுக்கு நெருடலாகவே இருந்திருக்கும். ஜிம்மின்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க, ஜிம்மின் ஏன் இப்படி நடக்குது, நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்ட்டுலாம் நீங்கள் எத்தனையோ தடவை கேட்டிருப்பீங்க. ஆனால் ஜிம்மின், வையன் வீடு இல்லாததும் நல்லதான், நம்ம 2 பேர் ஜாலியாக இருக்கோம்ல, போதும், வரும்போது கடவுளே கொடுப்பாரு, நீ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிற அப்படின்ட்டு அவர் சமாதானப்படுத்தியிருப்பார். ஆனால் உங்களுக்கு அது ஒரு மாதிரி மனசை குத்திட்டே தான் இருந்திருக்கும். ஏன்னா ரிலேட்டிவ்ஸ் உங்களை எப்போ பார்த்தாலும் இதே கொஷன் தான் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் உங்களுக்கு தோணும், ஆமாம்ல என்ன ஆச்சு அப்படின்ட்டு. ஆனால் ஜிம்மின் தான் உங்களை அந்த மாதிரி யோசிக்க விடாமல் உங்களை ஜாலியாக ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக பார்த்துப்பாரு. ஸோ அதனால் நீங்கள் இவர்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு, என்ன தான் பண்ணுறதோ அப்படின்ட்டு நீங்கள் அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. போயிட்டு ஜிம்மின் எங்கே அப்படின்ட்டு கேட்டால், அவர் ஆஃபீஸில் இருக்கார் மேம், அவருக்கு ஏதோ மீட்டிங் இருக்கனால அவர் கான்ஃபரன்ஸ் ஹால் போயிருக்காரு அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்ட்டு ஜிம்மின் கேபினுக்கு தான் நீங்கள் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. போயிட்டு அந்த லஞ்ச் பாக்ஸ் அங்கே வச்சுட்டு அப்படியே வந்து ஜன்னல் பக்கம் சாஞ்ச மாதிரி நின்றுட்டு அப்படியே வெளியில் தான் பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு மாதிரி கிளாஸ் பில்டிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கிளாஸ் வெளியில் அவ்வளோ சூப்பராக தெரியுது. ஏன்னா நீங்கள் 13th ஃப்ளோரில் இருக்கீங்க. ஸோ அவ்வளோ மேலேருந்து பார்க்கும்போது அழகாக தானே தெரியும். ஆனால் உங்களுக்கு அந்த அழகை ரசிக்கலாம் தோணலை. உங்கள் மனசு ஃபுல்லு பாப்பா ஏன் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு ஏன் பாப்பா பிறக்கல, நம்ம ஏன் கன்சீவ் ஆகலை அப்படின்ட்டு தான் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. அப்போ உங்களை பின்னாடிலேருந்து ஒரு டைட்டாக ஜிம்மினை ஹக் பண்ணிவிட்டு, வையன் என்னடி சர்ப்ரைஸ் கொடுக்குற, எப்போ வந்த, ரொம்ப நேரம் காத்துட்ருக்கியா என்ன, என் பொண்டாட்டியை காக்க வச்சிட்டேனா அப்படின்ட்டு ஜிம்மின் அவ்வளோ எக்ஸைட்டடாக பேசிகிட்ருக்காரு. பட் நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்களா? ஸோ அவர், என்னாச்சு வையன், நானே உன்னை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன், நீ என்னன்னா இப்படி இருக்க, என்னாச்சுடி அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை பிடிச்சி கேட்குறாரு. நீங்கள் பாவம் போல், ஜிம்மின் ஏன் நம்மளுக்கு பாப்பா வரல அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜிம்மின் ஃபேஸும் ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சு. வையன் உனக்கு என்ன அப்பப்போ ஏதாச்சும் ஆகிடுமா என்ன, ஏன் இப்படி கேட்குற, நான் தான் சொல்கிறேன்ல வரும்போது பாப்பா வரும், நீ அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதடி அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. நீங்கள், இல்லை ஜிம்மின், நம்ம ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? வையன் இங்கே பாரு, ரொம்ப பண்ணிகிட்ருக்க, ஹாஸ்பிட்டலும் உனக்கு தேவையில்ல, பாப்பா வரும்போது வரும், நீ மூடிட்டுரு அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு கத்துறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு என்கிட்ட கத்துறீங்க, நான் என்ன பேசிட்டேன், ஒரு தடவை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். வையன் எதுவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காதுடி, நீ பாட்டில் யோசிச்சுட்டு இருக்காத. இல்லை ஜிம்மின், நான் ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அடம் பிடிக்கிறீங்க. ஸோ அவர், சரி ஓகே ஃபைன், நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம், நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போகலாம் ஓகேவா அப்படின்ட்டு ஜிம்மின் சொன்ன பிறகு தான் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி ஓகே ஜிம்மின் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ தான் சிரிச்சிட்டு ஜிம்மின் கையை பிடிச்சி எழுத்துட்டு போகிறீங்க. அவர், ஐயோ இந்த சிரிப்பை வர வைக்க நான் படுற பாடு இருக்கே அப்படின்ட்டு தான் புலம்பிட்டே வராரு. அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்றீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் 2 பேரும் சொன்ன மாதிரியே ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு, உங்களுக்கு பயத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிம்மினும் கூலாக தான் உட்காந்துட்ருக்காரு. வையன் எது வந்தாலும் நீ அதை ஏற்றுக்கணும் ஓகேவா? ஜிம்மின் ஓகே அப்படின்ட்டு நீங்கள் தைரியமாக சொன்னாலும் நீங்கள் அப்படி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு தான் இருக்கீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது.
அதுக்கப்புறம் 2 பேரும் போய் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வரீங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த பிறகு கூட உங்களுக்கு இன்னும் பதட்டம் குறையல. அதுக்கப்புறம் ஜிமின் கூட காரில் போயிட்டுருக்கும்போது, ஜிமின் என்ன வயன்? எனக்கு பயமாக இருக்குது. எதுக்கடி பயப்படுற? ஒரு வேளை எனக்கு தான் ப்ராப்ளம்னு வந்துருச்சா? வந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகுது, பரவாயில்ல. எப்படி ஜிமின் நீங்கள் இவ்வளோ கூலாக சொல்கிறீங்க? எனக்கு மட்டும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு யாரையாச்சும் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோங்க. இங்கே பாரு வயன், நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் இந்த மாதிரி பேசாதேன்னு. இல்லை ஜிமின், நான் நிஜமாக தான் சொல்கிறேன். அப்போ உனக்கு வலிக்காதா? வலிக்கும் தான், பரவாயில்ல. பட் என்னால் உங்களுக்கு ஒரு குழந்த வரலன்னு பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியாது. ப்ளீஸ், என்னால் உங்கள் வாழ்க்கையை எதுக்கு பால் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இங்கே பாரு, இதோட வாயை மூடிடு. இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோ வயன், உன் லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன் அப்படின்ட்டு அவருக்கு கொஞ்சம் செல்லமாக தான் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் அவருக்கு இது ஒன்றும் அவ்வளோ பேச தெரியல. பட் அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி பேசுறது. நீங்களும் அதுக்கப்புறம் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கீங்க. அவரும் சைலண்ட்டாக அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டீங்க. வீட்டுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் பாட்டில் எழுந்திரிச்சு உள்ளே போகிறீங்க. ஜிமின், வயன் எங்கடி போகிற? வீட்டுக்குள்ளே. பாத்தியா, ஏன் மறந்துட்டு நீ பாட்டில் போகிற? என்ன ஜிமின், வாங்க, உங்களுக்கு தான் கால் இருக்கே. இருந்துச்சுன்னா நீ தானே கூப்பிட்டு போகணும், நீ தானே என்னோட பொண்டாட்டி. ரொம்ப தான் அப்படின்ட்டு நீங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. ரூம்குள்ளே போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, வயன் எதாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கணும், சும்மா இப்படி இருக்காத, புரிஞ்சுதா? இல்லை ஜிமின், நான் இப்போ ஓகே தான். ஓகே மாதிரி நடிக்காத. இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். இங்கே பாருடி, நம்மளுக்கு குழந்தை இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. குழந்தை வேணும்னாலும் நம்ம போய் ஆசிரமத்தில் தத்தெடுத்துக்கலாம், ஓகேவா? நீ அதுக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாலாம் போகாத. ஜிமின், என்னடி? என்ன இருந்தாலும் நம்ம 2 பேருக்கு வர மாதிரி குழந்தையா இருக்காதுல்ல. நம்ம 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தானே எப்படி இருந்தாலும் ஸ்பெஷலாக இருக்கும். இல்லைன்னா எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. வயன், யார் என்ன பேசினா என்ன? நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கமா? போதும். நீ சும்மா எல்லார பற்றியும் யோசிச்சுட்டு நீ உன் வாழ்க்கையவே கெடுத்துக்க போகிற. என்ன? பின்ன நீ இப்படியே பேசிட்டுரு, உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள், ஜிமின் விடுங்க ஜிமின். இல்லை, அதெல்லாம் விட முடியாது அப்படின்ட்டு வேணும்னே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களே கொஞ்சம் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் அவர் கூட அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின், இன்றைக்கி ரிசல்ட் வந்துருமா? ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். வையன், அவங்க தான் சொன்னாங்கல்ல ஒரு நாள் ஆகும்னு. ஐ திங்க் நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கி வராதா? என்றைக்கு வந்தால் என்ன விடு, பார்த்துக்கலாம். இல்லை, ஒரு வாட்டி கேளுங்களேன். ஐயோ வையன், உன்னை வச்சுட்டு முடியலடி அப்படின்ட்டு அவரும் கால் பண்ணி கேட்குறாரு. அவங்களும் நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன போதுமா? நாளைக்கு தான் வருமா அப்படின்ட்டு நீங்கள் சோகமாக தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ஒரு மாதிரி டல்லாக வரீங்க. ஜிமின், என்னாச்சுடி வையன் அப்படின்ட்டு கார் ஓட்டிகிட்டே உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் ஜிமினா அப்படின்ட்டு அவர் கையை பிடிக்கிறீங்க. அவர் என்னாச்சு வையன் அப்படின்ட்டு கேட்குறாரு. நீங்கள், நான் இன்றைக்கி பெங்களூர் போகணும். என்னடி ஷாக் கொடுக்குற? நான் என்ன பண்ணேன், என் கம்பெனியில் ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணுமா, அதனால என்னையவும் சில கொலீக்ஸையும் அனுப்பி வைக்கிறாங்க. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. என்னாலையும் தான் ஜிமின் நீங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. இதில் விட அந்த ரிசல்ட் வரவே இல்லை. எந்த ரிசல்ட்? அதுதானா? இல்லை, நம்ம 2 பேர் டெஸ்ட்டு கொடுத்துருக்கோமே அது அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜிமினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது. இங்கே பாரு வையன், உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன் எப்போ பார்த்தாலும் அதையே தான் இழுத்துட்ருக்க? உனக்கு என்னை பிரிஞ்சு போகிறத பற்றி எந்த யோசனையும் இல்லை. அந்த ரிசல்ட் வரும்போது நீ இருக்க மாட்டியே அப்படின்றதுலாம் உனக்கு அவ்வளோ கவலையாக இருக்கா என்ன? இல்லை ஜிமின், அப்படி இல்லை. அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், அதனால தான் நான் அந்த ரிசல்ட்டே வர வேணும்னு வேண்டிக்கிறேன். நீ லாஸ்ட் வரை எப்படியே தவிச்சிட்ரு அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் கோச்சிக்கிறாரு. நீங்களும் ஜிமினியே இப்படி கோச்சிக்கிறாருன்னு உங்களுக்கு அவரோட வலி சுத்தமாக தெரியல. ஏன்னா ஒரு தடவையும் நீங்கள் இப்படி கஷ்டப்படும்போது அவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவே அந்த ரிசல்ட்டில் யார் மேலேயாச்சும் ஃபால்ட் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா முடிஞ்சுது. நீங்கள் இன்னும் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஆனால் நீங்கள் அதை பற்றி இவ்வளோ க்யூரியஸாக இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது. அதுவும் நீங்கள் நார்மலாகவே என் மேலே தான் ப்ராப்ளம் இருக்கும் ஜிமின், நீங்கள் வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஒருவேளை ப்ராப்ளம் உங்கள் மேலே தான் அப்படின்னு வந்துருச்சுன்னா நீங்கள் அவரை விட்டுட்டு போயிடுவீங்களே. ஸோ அதனால தான் அவர் ரொம்ப பயப்படுறாரு. அந்த ரிசல்ட்டே வராமல் இருந்தாலே நல்லது தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். பட் நீங்கள் அதையே எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ அவர், போது வையன், இதுக்கு மேலே நீ அதை பற்றி பேசினா நல்லா இருக்காது.
கம்முன்னு வந்துட்டா உனக்கு நல்லது அப்படின்ட்டு மிரட்டுறாரு. நீங்களும் அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட கவனிக்காமல் அந்த ரிசல்ட் மேலே தான் உங்களோட முழு கவனமும் இருக்குது. அது கவனிச்ச அவருக்கு இன்னும் கோவம் வருது. அதுக்கப்புறம் கார் ஸ்மூத்தாக டிரைவ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு ஜிமின் பாட்டில் இறங்கி உள்ளே போகிறாரு. நீங்கள் என்னாச்சு, இவருக்கு என்ன இப்போது கோவமா என்ன அப்படின்ட்டு அவர் என்ன மன நிலைமையில் இருக்காருன்னு கூட தெரியாமல் தான் இவ்வளோ நேரமாக இருந்திருக்கீங்க. ஏன்னா நீங்களே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் தானே இருக்கீங்க, அவரை எப்படி கவனிக்க முடியும்? ஸோ நீங்கள் எந்திரிச்சு உள்ளே போகிறீங்க. ஜிமின் ஸ்டெப்ஸ் ஏற போகிறாரு. நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு, ஜிமின் என்னடி என் கையை விட்டுரு, உன் மேலே கோவமாக இருக்கேன். ஏன் ஜிமின், நான் என்ன பண்ணேன்? என் மேலே எவ்வளோ கோவமாக இருக்கீங்க? நானே உங்களுக்கு பிரிஞ்சு போகிறேன், ஆனால் நீங்கள் என் மேலே ஏன் கோவப்படுறீங்க? நீ கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்க மாட்டேற வையன். உனக்கு நீ மட்டும் தான் முக்கியமாக என்ன? ஏன் எப்போ பார்த்தாலும் நீ இப்படி யோசிக்கிற? எனக்கு ரொம்ப கோவமாக வருது. என்ன ஜிமின் பேசுகிறீங்க, எனக்கு புரியல. இப்போ அந்த ரிசல்ட் வந்தால் என்ன, வரலன்னா என்ன? நீ என்னை பிரிஞ்சு போகிறேன்னு மட்டும் சொல்லு, உனக்கு இருக்கு அப்போது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி ஜிமின், நான் சும்மா தான் அப்படி சொல்கிறது, உங்களை பிரிஞ்செல்லாம் போக மாட்டேன். என் மேலே தான் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நீங்கள் சும்மா தான் வாய் வார்த்தையாக சொல்கிறீங்கன்னு அவருக்கு நல்லா தெரியுது. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அவருக்கு என்ன தெரியாதா? கிட்டத்தட்ட 5 வருஷமாக உங்க கூட இருக்கார். ஸோ அவரும் கொஞ்சம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு பாவமா. நீங்கள் என்ன ஜிமின், இப்போ கோவம் குறைஞ்சிருச்சா என்ன? இல்லை குறையல. ஏன், என்னாச்சு? நீ தான் இப்போ என்னை விட்டு போயிடுவியே, நீ இல்லாமல் எப்படி நான் ஒரு நாள் இருக்க முடியும்? ஆமாம் ஜிமின், உங்களை பிரிஞ்சு நான் எப்படி ஒரு நாள் இருக்க போகிறனோ சத்தியமாக தெரியல. வேணா நான் உங்க கூட வந்துடட்டா? உங்கள் பிஸ்னஸை போட்டுட்டு என் கூட வந்துடுங்க, நல்லா இருக்கும். அது வேறையா அப்படின்ட்டு ஜிமின் என்னமோ சின்ன குழந்தை நம்பர்னு சினிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிமின், என்னடி? அது என்னை தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டா சரி, ஓகே, அதில் என்ன இருக்குது? நானே அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். எதை? இன்னைக்கு உன்னைய மேட்ரு பண்ணேன். ஜிமின், நான் கிளம்பணும், டயர்டாகிடும் அப்புறம். பரவாயில்ல, டயர்டானாலும் பரவாயில்ல, நீ அப்படியே போ அப்படின்ட்டு ஜிமின் உங்களை அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஸ்டெப்ஸில் நடந்து பெட்ரூம் போயிட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின் வேணாம் ப்ளீஸ், கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, 2 மணி நேரத்தில் நான் ரெடி ஆகணும் ஜிமின், நான் போகணும். போகலாம் அப்படின்ட்டு ரூம்குள்ளே போட்டு ரூம் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. பின்ன என்ன, உள்ளேருந்து உங்களோட மூர்னிங் சவுண்ட் மட்டும்தான் எக்கோவாக கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே 2 ஹார்ஸ் ஸ்கிப்பாக நீங்கள் இப்போ ஜிமின் கூட தான் ஏர்போர்ட்டில் இருக்கீங்க. ஜிமின், உங்களுக்கு பிரிஞ்சு போக எனக்கு மனசே இல்லை அப்படின்ட்டு ஜிமினை ஹக் பண்ணிகிட்டே நீங்கள் சொல்கிறீங்க. வையன் வேணா, நான் உன்னை கூட்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிட்டா, அதுக்கப்புறம் நீ காணோன்னு அவங்களே போயிடுவாங்க. ஜிமின், என்ன விளாட்றீங்களா? நான் விளாடல, ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். உன்னை நான் கடத்திட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் வையன் காணோன்னு சில பேர் தேடுவாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சுன்னு எல்லோரும் போயிடுவாங்க உன்னை விட்டுட்டு. ஸோ நீ என்ன பண்ணு, என் கூட வந்துரு அப்படின்ட்டு ஜிமின் விளாட்டாக சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் போதும் ஜிமின் போதும் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட செல்லமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்படி தான் 5 வருஷமாகவும் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக எப்போவுமே ஜாஸ்தியெல்லாம் சண்டை போட்டுக்க மாட்டீங்க. சண்டை போட்டுக்கிற அளவுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தான் அந்த சண்டை இருக்கும். அதுக்கப்புறம் 2 பேரில் ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து இப்படி தான் ஜாலியாக சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கிறத உங்கள் கொலீக் பார்த்துட்டு, ஐயோயோ உங்களோட குடும்பம் பார்க்க முடியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு வராங்க. அப்போ நீங்களும் ஜிமினும் கொஞ்சம் விலகி நின்றுட்டு, என்னாச்சு ஸ்னேகா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும் தான் இந்த உலகத்துலேயே லவ்லியான கப்பலாக என்ன? எப்பா பார்த்தாலும் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணி சுற்றிட்டுருக்கீங்க. பார்க்குற என்னைய மாதிரி சிங்கிள் கண்ணுக்கெல்லாம் வலிக்காதா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? பண்ணுறாந்தா ரூம்குள்ளே போய் பண்ணணும், தேவையில்லாமல் என் கண்ணு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் சண்டையை முட்டி விட்டுருவேன் அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்கள் ஏன் ஸ்னேகா, உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆதங்கம்? நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் 2 பேரும் லவ்லியாக இருக்கிறது உங்களுக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, நீங்கள் 2 பேரும் லவ்லியாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சார் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்கிறா. அதுக்கப்புறம் பின்னாடிலேருந்து உங்கள் டீம்மேட், ஹலோ டைம் ஆச்சு எல்லோரும் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட, சரி ஜிமின் பாய் அப்படின்ட்டு நீங்கள் அவர் லிப்ஸ்லேயே ஒரு பெக் மாதிரி கொடுத்துட்டு அப்படியே போகிறீங்க. ஜிமின் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அதுக்கப்புறம் கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போக ஜிமின் இங்கிட்டு காரில் சோகமாக உங்களை நினச்சிட்டே வந்துட்டுருக்காரு. என்ன வயன், இந்த 5 வருஷத்தில் நம்ம 2 பேர் பிரிஞ்சே இருந்ததில்ல, ஆனால் இன்றைக்கி என்னை விட்டு நீ போயிட்ட, அதுவும் இல்லாமல் நாளைக்கு ரிசல்ட் வேறு, அதை நினச்சிட்டு தான் நீ இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதில் வேறு என்ன வரப்போதோ அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது.
ரிசல்ட் ஏதாச்சும் தப்பாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவரும் ஒரு குழப்ப நிலவில் தான் அப்படியே போகிறாரு. இங்கிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே ஆன பிறகு தான் நீங்கள் பெங்களூர் வரீங்க. பெங்களூர் வந்த பிறகு எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது கூட உங்களுக்கு அந்த ரிசல்ட் என்னாச்சோன்னு நீங்கள் ஜிமினுக்கு தான் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் அங்கிட்டு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்கில் இருக்கார். இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுறீங்களேன்னு அட்டன் பண்ணி கேட்டால் நீங்கள் கூட அவரை பற்றி தான் விசாரிப்பீங்கன்னு அவர் ஆர்வமாக பேசினா, நீங்கள் ஜிமின் அந்த ரிசல்ட் வந்துருச்சா, என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் அதை பற்றியே கேட்க அவர், வையன் வரும்போது சொல்கிறேன் வையன், நான் இம்பார்ட்டண்ட்டாக பிஸியாக இருக்கேன், ப்ளீஸ் என்னை டார்ச்சர் பண்ணாத. ஜிமின், வையன் நீ கூட என்னை பற்றி தான் விசாரிப்பேன்னு நான் நினச்சேன், ஆனால் நீ சரி விடு அப்படின்ட்டு அவர் எதுவுமே சொல்லாமல் கால் கட் பண்ணிட்டாரு. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 டைம்ஸ் மேலே கால் பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் என்னாச்சுன்னு. அவர் இன்னும் வரல வையன், இன்னும் வரல அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின் ப்ளீஸ் எப்போ வரும்? தெரியாது வையன், நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். என்னோடய எல்லா மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் ரிசல்ட்டை உனக்கு அனுப்புகிறேன், ஓகேவா? எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லை வையன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவரும் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறாரு. பட் உங்களுக்கு மனசே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸியாகினால நீங்களும் எல்லா ஒர்க்லேயும் பிஸி ஆகிட்டீங்க. ஸோ அப்படியே நைட் ஆகிடுச்சு. நைட் நீங்கள் மறுபடியும் பெங்களூர்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கும் போது தான் நீங்கள் ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. ஜிமினும் அட்டன் பண்ணுறாரு. ஜிமின், என்னாச்சு? ரிசல்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இப்போ தான் ரிசல்ட்டை ஓப்பன் பண்ண போனேன். கரெக்டாக நீயே கால் பண்ணிட்ட. ஓ அப்படியா? என்ன வந்துச்சு, சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ க்யூரியஸாக இருக்கீங்க. அதே நேரத்தில் அவ்வளோ பயமாகவும் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தான் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்ட்டு. ஜிமின், இருவையன் ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபோனை அட்டன் பண்ணபடியே தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் பயத்தில் ஏதோ உளர ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின், அந்த ரிசல்ட்டில் ஏன் மேலே தான் தப்பு, எனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்னைய டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க, ஓகேவா? என் கூட இருந்து நீங்கள் இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் ஏதோ உளர ஆரம்பிச்சிட்டிங்க எமோஷ்னலில். ஜிமின், வையன் வாயை மூடிடி, ஏன்டி இப்படியெல்லாம் உளறிட்டுருக்க, போதும் நிறுத்து. இல்லை ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில் சொல்லிகிட்ருக்கா. அவர் டென்ஷன் ஆகிட்டார். இப்போ நீ மட்டும் வாயை மூடல, நான் இதை கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். ஜிமின், இல்லை ப்ளீஸ் ஓப்பன் பண்ணுங்கள், எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும். சரி, அப்போ நீ இந்த மாதிரிலாம் பேசாமல் கம்முன்று. யார்கிட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே உன்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்போவுமே என் கூட தான் இருக்கணும். குழந்தை இல்லைன்னா என்ன, நம்ம 2 பேர் இருக்கோம்ல, நம்ம 2 பேருக்கும் நம்ம 2 பேர் தான் குழந்தைங்களா இருந்துக்கலாம். நீ தேவையில்லாமல் உளறிட்டு இருக்காத அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே தான் அந்த கவர் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த கவர் ஓப்பன் ஆகிற சவுண்டெல்லாம் உங்களுக்கு கேட்குது. உள்ளெல்லாம் பதறுது. நீங்கள் ஜிமின் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்டா கூட அந்த சைட்லேருந்து நோ ரிப்ளை. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இன்னும் யாருமே எதுவுமே பேசுகிற மாதிரியே தெரியல. ஸோ நீங்கள் ஜிமின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. உங்கள் கண்ணிலேருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் இருக்குமோ, அதனால தான் ஜிமின் எதுவுமே சொல்லாமல் இருக்காரோ அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்டு ஜிமின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க உடஞ்சி போன குரலில். அங்கிட்டு வையன், ஜிமின் என்னாச்சு, நீங்கள் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எனக்கு தான் ப்ராப்ளமா அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுகிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஜிமின், வையன், அது வந்து ரிசல்ட்டில் என்னாச்சு ஜிமின், ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கு மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்குது. வையன், அது வந்து சொல்லுங்கள் ஜிமின், எனக்கு தான் ப்ராப்ளமா? இல்லை வையன், உனக்கு இல்லை ப்ராப்ளம், எனக்கு தான் ப்ராப்ளம். என்ன, எனக்கு புரியல. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க. பட் என்னால் தான் குழந்தைய கொடுக்க முடியாத நிலமையில இருக்கேன். எனக்கு தான் ப்ராப்ளம்னு டாக்டர் ரிசல்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ நீ அது அப்படின்ட்டு ஜிமினே ஒரு நிமிஷம் தடுமாறுறாரு, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். நீங்கள் இதை எக்ஸ்பெக்டே பண்ணிடல. நம்மளுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம்னு நீங்கள் உங்கள் மேலே ப்ளேமெல்லாம் போட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போது ஜிமினுக்கு தான் ப்ராப்ளம்னு தெரிஞ்சோன்னே உங்களால் என்ன பேசுறதுனே தெரியல. அங்கிட்டு ஜிமின், வையன் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டே இருக்காரு. பட் நீங்கள் நோ ரிப்ளையா? ஸோ அவர், சரி வையன், நீங்கள் வருவல்ல, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம். இல்லை ஜிமின், நான் நம்ப மாட்டேன், நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க. நான் எதுக்கு வையன் பொய் சொல்லணும்? இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் பொய் தான் சொல்கிறீங்க. நான் உடஞ்சி போயிடுவேன் தானே இப்படி பொய் சொல்கிறீங்க. இல்லை வையன், உனக்கு வேணால் நான் ப்ரூஃப் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவர் கால் கட் பண்ணிட்டு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பி வைக்கிறாரு. நீங்கள் இல்லை, ஜிமினுக்கு எதுவும் இருந்திருக்கக்கூடாது, நம்மளுக்காக தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக எழுதியிருக்கு ஜிமினுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரால் தான் குழந்தைய கொடுக்க முடியாதுன்ற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியல.
நீங்கள் ஒரு மாதிரி பிளாங்காக அந்த டாக்குமெண்ட்டே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் மறுபடியும் சென்னைக்கு வரீங்க. சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் வெளில வர்றீங்க. அது மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்காண்டி தான் ஜிமினும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஃபேஸும் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்குது. அவர் உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஜிமினை பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுன்னே சுத்தமாக தெரியல. ஜிமினோ எதுவுமே பேசாமல் உங்கள் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கார் டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டாரு. நீங்களுமே எதுவுமே பேசலை, போய் நீங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் காரும் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருக்கும் என்ன பேசிக்கிறதுனே சுத்தமாக தெரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கும் ரீச் ஆகிட்டீங்க. ரீச் ஆன பிறகு நீங்களும் ஜிமினை இறங்கி வீட்டுக்குள்ளே தான் போகிறீங்க. அப்போ ஜிமின் தான், வையன் நில்லு, நீ என்ன எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்க. இத்தனை நாளாக உனக்கு தான் ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் குழந்தைய கொடுக்க முடியலன்னு நினச்சிட்டு இருந்த. ஆனால் இப்போது எனக்கு தான் ப்ராப்ளம்னு தெரிஞ்ச பிறக்கும் நீ என்ன எதுவுமே பேசாமல் போயிட்டுருக்க. இப்போது எனக்கு தானே ப்ராப்ளம், நீ நல்லா தானே இருக்க. ஸோ நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன். நீ போய் யாரையாச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தைய பெற்றுட்டு ஹாப்பியாக வாழு அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் பலான ஜிமின் கன்னத்துலேயே அடிச்சிட்டிங்க. நீங்கள் இதுவரையும் எதுக்குமே ஜிமின் அடித்ததில்லை. நீங்கள் இவ்வளோ கோவம் ஆகியும் ஜிமின் பார்த்ததில்ல. அப்போ நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க ஜிமின்? நான் எப்படி உங்களை விட்டு போவேன்? உங்களை விட்டெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களை தவிர என்னால் வேறு யாரையுமே என்னோடய ஹஸ்பண்டாக பார்க்க முடியாது. எனக்கு நீங்கள் மட்டும்தான், புரிஞ்சுதா? உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். அப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போ நீ மட்டும் சொன்ன எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீ வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக வாழுங்கன்னு. அப்போது என்னால் மட்டும் வாழ முடியுமா என்ன? உன்னைய மறந்துட்டு வேறு யார் கூட வாழறதுக்கு நான் எதுக்கடி உயிரோடு இருக்கணும்? நீ மட்டும் அப்படி பேசின, அப்போ உனக்கு எதுவும் தோணலைல்ல அப்படின்ட்டு அவர் கேட்க, இது உங்களுக்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்னா நீங்கள் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க. ஆனால் ஜிமின் இப்போது எனக்கு தானே ப்ராப்ளம், நீ வேறு யாராச்சும் போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழு அப்படின்னு சொல்லும்போது உங்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்க. ஜிமின் என்னடி பேசு, இப்போ பேசுடி அப்படின்ட்டு அவர் கேட்க, நீங்கள் இங்கே பாருங்கள் ஜிமின், நான் உங்கள் வலிக்கே வந்துடுறேன். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு குழந்தெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்கள் எனக்கு குழந்தையா இருங்க, நான் உங்களுக்கு குழந்தையா இருக்கேன். அதுவே நம்மளுக்கு குழந்தை வேணும்னு தோணுச்சுன்னா நம்ம யாரையாச்சும் தத்து எடுத்துக்கலாம், ஓகேவா? இனிமேல் இதை பற்றி நீங்கள் பேச வேணாம். நம்ம 2 பேரும் எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம். இதுதான் என்னோடய வயன். சும்மா இப்படி அழுதுகிட்டே இருக்காத, புரிஞ்சுதா? எனக்கு தெரியும் வரும்போதெல்லாம் அழுதுட்டு தான் வந்தேன்னு அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸில் அப்படியே கை வச்சு பார்த்துட்ருக்காரு. ஏன்னா உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கியிருக்கா, ஸோ அதை தான் தடவி சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ண விடுங்க, விதி நம்ம வாழ்க்கையில் ஏன் தான் இப்படி விளாடுதோ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் என்ன விளாடுது, இது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கா எனக்கு புரியல. இப்போ பாரு, நம்மளுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ எனக்கு கண்டுக்கவே மாட்டேன். ஸோ இப்போது நம்ம 2 பேரும் குழந்தை இல்லை. அப்போ நீ உன்னோட முழு லவ்யும் எனக்கு தானே கொடுப்ப அப்படின்ட்டு ஜிமின் சிரிச்சிட்டே சொல்ல, நீங்கள் இதுலேயும் நீங்கள் இருக்கீங்களே அப்படின்ட்டு சிரிச்சிட்டே நீங்கள் மாடி ஏற போகிறீங்க. அப்போ ஜிமின் எங்கடி போகிற, நான் ஒன் டே உன்னை விட்டு இருந்தேன்ல, ஸோ அதுக்கு நீ காம்பன்சேட் பண்ண வேணாமா அப்படின்ட்டு உங்களை தூக்கிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே தான் போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் மனசுக்குள்ளே கொஞ்சம் வலி இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் காமிச்சிக்காமல் ஹாப்பியாக தான் இருக்கீங்க. ஸோ இப்படியே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஸ்கிப் ஆகுது. அப்போ நீங்கள் உங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனில் தான் இருக்கீங்க. ஜிமினோட அக்காவுக்கு தான் சீமந்தம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதனால தான் எல்லோரும் அங்கே இருக்காங்க. எல்லோரும் அங்கே ஹாப்பியாக இருக்காங்க. நீங்களும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறீங்க. ஜிமினோ உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அழகாக ரெடியாக இருக்கீங்க. அதனால நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தாலும் லவ்வை வாரி எரிச்சிட்ருக்கிறத அங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஐயோ, மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகியும் இவங்க 2 பேரும் எப்படி இவ்வளோ லவ்லியாக இருக்காங்க அப்படின்ட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணு கேட்குறா. அப்போது அவளோட ஹஸ்பண்ட் ஏன்னா அவங்க 2 பேருக்கு குழந்த இல்லை, அதனால தான். குழந்த இல்லைனாலும் உங்கள் 2 பேரும் எப்படி இவ்வளோ நாளாக இவ்வளோ லவ்லியாக இருக்க முடியும்? நீ தான் குழந்த வந்தோடனே எனக்கு கண்டுக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி லவ் இருக்கும் அப்படின்ட்டு அவன் கேட்க, போதும் நிறுத்துறீங்களா அப்படின்ட்டு அங்கே 2 பேரும் உங்கள் 2 பேரும் பார்த்து பொறாமப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி எல்லா கப்பல்ஸும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபங்க்ஷன்னாலே சில பூமர் ஆன்ட்டிஸ் இருக்கும்ல, எல்லா ஆன்ட்டிஸும் என்ன இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகியும் இன்னும் குழந்த வரல, இவளுக்கு தான் ஏதாச்சும் ப்ராப்ளமோ அப்படின்ட்டு எல்லோரும் காதுபடவே கேட்குறாங்க. ஜிமினோட ஃபேமிலிக்கு உங்கள் மேலே பார்த்தா கொஞ்சம் கோவம் தான் வருது, உங்களால் தான் இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் உங்கள் மேலே கோவப்படுறாங்க. நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சும் கம்முன்னு தான் இருக்கீங்க. ஜிமினுக்கு ப்ராப்ளம்னா ஜிமினை பற்றி எல்லோரும் தப்பாக பேசுவாங்களே,
அதுக்கு நம்மளை பற்றியே தப்பாக பேசிட்டு போட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஜிமினுக்கு இது கேட்டோன்னே அவர் செம்ம டென்ஷன் ஆகிட்டு, மூடுறீங்களா, இப்போ எதுக்கு எல்லாரும் வாய்க்கிலே கீழே பேசுகிறீங்க, வயனுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு தான் ப்ராப்ளம், போதுமா, இப்போ என்ன பேச முடியுமோ பேசிக்கோங்க அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி கோவமாக இழுத்துட்டு வராரு. நீங்கள் ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பேசுனீங்க, உங்கள் அக்கா சீமந்தில் இருக்கோம், நீங்கள் எதுக்கு இப்படி சண்டை போட்டு வந்தீங்க, வாங்க உள்ளே போகலாம், உங்கள் அக்கா அப்புறம் கோவப்படுவாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்காதா, வையன் போதும் நிறுத்தியா, எல்லாரும் காது படவே எப்படி பேசுகிறாங்க, நீ சொல்ல வேணாம் தானேடி, எனக்கு தான் ப்ராப்ளம்னு, நீ ஏண்டி அதெல்லாம் கேட்டுட்டு சைலண்ட்டாக இருக்க. ஜிமின், என்னால் எப்படி சொல்ல முடியும், பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது, நம்ம எதுக்கு வந்தோம், உங்கள் அக்கா கண்டி தானே வந்தோம், ஸோ நம்ம அதை முடிச்சுட்டே போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் தான் ஜிமினை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு வரீங்க. அப்போது ஜிமினோட அம்மா, சாரிம்மா வையன் அப்படின்றாங்க. நீங்கள் பரவாயில்ல அத்தை, இதில் என்ன இருக்குது, எல்லாரும் பேசுகிறது தானே, பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ பெருந்தனிமையாக சொல்கிறீங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு. அப்போ ஜிமின், பார்த்தீங்களா, அவளோட நல்ல மனசை இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு ஜிமினும் ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு உங்கள் பின்னாடியே. அவங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, இந்த மாதிரி பொண்ணை போய் நம்ம இப்படி தப்பாக பேசிட்டோமே அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் கில்ட்டியாக தான் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஃபங்க்ஷன் எல்லாமே சக்கத்தான் முடியுது. உங்களுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் வலிக்குது, இந்த இடத்துல நாம் எப்போ உட்காருவோன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இது இந்த ஜென்மத்தில் நடக்காதுல்ல அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி உருகி போய் ஏக்கமாக அதை பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மினுக்கும் அது தெரியுது, அவருக்கும் மனசெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது. வயனியே இப்படி ஃபீல் பண்ணுறா, அவளுக்கு இது நடக்க போகிறதே இல்லையா அப்படின்ட்டு ஜிமினும் ரொம்பவே ஃபீலிங்காக தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஜிமின் உங்களை பார்க்குறாருன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அவரும் சிரிக்கிறாரு. 2 பேரும் ஒரு மாதிரி மனசு குத்துனாலும் மனசு வலிச்சாலும் நீங்கள் அதை காமிச்சிக்காமல் 2 பேரும் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷனும் ஹாப்பியாக முடியுது. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வரும்போது ஜிமின், வையன் நீ ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டியா என்ன? நான் எதுக்கு ஹர்ட் ஆகணும், நான் ஒன்றும் ஹர்ட் ஆகலை ஜிமின், எதுக்கு ஹர்ட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அது வந்து உங்கள் அம்மா பேசினதுக்கா, அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க, அது நிறையா பேர் அப்படி தான் பேசுகிறாங்க, பரவாயில்ல, அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. இல்லை வையன், அதுக்கு இல்லை, என்னோட அக்கா அழகாக அங்கே சீமந்தத்தில் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லோரும் வலியல், அதுக்கப்புறம் குங்குமம்லாம் வச்சாங்க, அதெல்லாம் பார்த்து உனக்கு ஏக்கமாக இருந்துச்சுல்ல அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் மனசை புரிஞ்சுட்டு கேட்க நீங்கள் ஜிமினை பாவம் போல் பார்க்குறீங்க. இல்லை ஜிமின், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன அப்படி நினச்சிக்கிட்டீங்களா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு, நான் அந்த ஃபங்க்ஷனை ஃபுல்லாக ஹாப்பியாக தான் என்ஜாய் பண்ணேன், எனக்கு அந்த மாதிரி எந்த வருத்தமோ எதுவுமே கிடையாது ஜிமின் அப்படின்ட்டு நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. ஜிமினுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அவரும் எதுவுமே பேசலை. நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு 2 பேரும் உட்காந்து மூவி தான் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்துட்ருக்கும்போது நீங்கள், ஜிமின், என்னடி, நாம் ஏன் ஒரு பாப்பாவை நம்ம தத்தெடுத்துக்கூடாது? ஓகே எடுத்துக்கலாம், இல்லை நம்ம நாளைக்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடலாமா? என்னடி சொல்கிற? நம்மளுக்கும் ஒரு பாப்பா இருக்கணும், அந்த பாப்பாவை நான் பார்த்துக்கணும், நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சா. ஜிமின், ஓகே தான், ஆனால் நாளைக்கே எதுக்கு, கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு 2 வருஷம் போட்டோம். 2 வருஷமா அப்படின்ட்டு நீங்கள் ஷாக்கிங்காக ஜிமின் ஹக்லேருந்தே விலைக்கு நின்று அவரை பார்த்துட்ருக்கீங்க. என்னடி, என்ன ஜிமின் 2 வருஷன்றீங்க, எனக்கு நாளைக்கே வேணும், இது என்ன சிம்பிளாக சாக்லேட் வாங்குகிற விஷயம்னு நினச்சிட்டியா, அது எப்படி நாளைக்கே? சரி ஓகே, இந்த வீக்கில் நீங்கள் எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் ஒரு பாப்பாவை தத்தெடுத்துக்கலாம். வேணாம் வையன். ஏன் ஜிமின், ஏன் வேணான்றீங்க? ஏன்னா அதுக்கப்புறம் பாப்பா வந்துட்டா நீ எனக்கு கண்டுக்கவே மாட்ட, எனக்கு பாதி லவ் தான் கொடுப்ப, அதுக்கப்புறம் இன்னும் பாதி லவ் நீ அந்த பாப்பாவுக்கு தான் கொடுப்ப, எனக்கு உன்னோட முழு லவ்வும் எனக்கு தான் வேணும், இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் நான் அதை என்ஜாய் பண்ணிக்கிறேனே அப்படின்ட்டு ஜிமின் கேட்க. நீங்கள், ஜிமின் சும்மா விளையாடாதீங்க, எனக்கு எவ்வளோ பாப்பாங்கன்னா பிடிக்கும் தெரியும் தானே, இருந்தாலும் நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க, எனக்கு தெரியாது, நம்ம 2 பேரும் ஒரு பாப்பாவை தத்தெடுத்துக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் செல்லமாக சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஜிமினும், அடங்காப்பிடாரி, எப்படி ஸ்டபனாக சொல்லிட்டு போகிறா பாரு அப்படின்ட்டு ஜிமினு சிரிச்சிட்டே தான் அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரியே நீங்களும் ஜிமினும் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஆர்ஃபனுக்கு போயிட்டு ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அழகாக ஒரு லாங் பிளெயின் சுடிதார் போட்டிருக்கீங்க. ஜிமினும் உங்களுக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்காரு. 2 பேர் ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஹாப்பினஸ். இன்றைக்கி நம்ம 2 பேரும் அம்மா அப்பா ஆக போகிறோன்ற மாதிரியே உங்களுக்கு 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டு கார்கிட்ட வரீங்க. ஜிமின், வையன், எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டியா? டாக்குமெண்ட்ஸா? என்ன டாக்குமெண்ட்ஸ்? என்ன டாக்குமெண்ட்ஸா? அடி பாவி,
போனோன்னா குழந்தை அப்படியே கையில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறியா? அது கொஞ்சம் லீகலாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வா. ஓ அப்படியா, எனக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு நீங்களும் சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்ருக்கீங்க. எடுத்து முடிச்சுட்டு எங்கே இந்த டாக்குமெண்ட்டை காணும் அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் தேடிட்டே இருக்கீங்க. அப்போது ஜிமினோட ட்ராவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஜிமினோட டாக்குமெண்ட்டை தான் தேடிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் கையில் இன்னொரு டாக்குமெண்ட் கிடைக்க, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை பார்க்குறீங்க. அது பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு, உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. அதுக்கப்புறம் ஜிமினும் என்னாச்சு, போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரல இவ அப்படின்ட்டு ஜிமின் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் அப்போ தான் ஸ்டெப்ஸை விட்டு கீழே இறங்குறீங்க. அந்த டாக்குமெண்ட்டோடையும் உங்கள் கண்ணால் கலங்கி போய் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஜிமின் பார்த்துட்டு, என்னடி இந்த ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு அவனுக்கு இவ்வளோ நேரம், வா போகலாம் சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுக்க நீங்கள் அவர் கையை தட்டி விடுறீங்க. ஜிமின் உங்களை புரியாமல் பார்க்க, ஜிமின் என்னது இது, அப்போது என்னை ஏமாத்திருக்கீங்க, என்னை இத்தனை நாளாக முட்டாளாக்கி வச்சுருக்கீங்க இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, என்னாச்சு வையன் ஏன் இப்படி வளர்ற, என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை அவர் ஃபேஸுக்கு முன்னாடி காமிக்கிறீங்க. அவர் அதை பார்த்தோன்னே அவர் ஷாக்கிங்காக உங்களை பார்க்குறாரு. என்ன ஜிமின் இது அப்படின்ட்டு அந்த பேப்பரை அப்படியே அவர் மேலேயே தூக்கி விசாரிக்கிறீங்க. அவர், வையன் அது வந்து என்ன என்ன உங்களுக்கு தான் ப்ராப்ளம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சும்மா பொய் சொல்லியிருக்கீங்க. அதுவும் எனக்காண்டி ஃபேக் டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி அனுப்பியிருக்கீங்க. ஏன் ஜிமின் ஏன் அப்படின்ட்டு நீங்கள் ரொம்பவே அழுதுட்ருக்கீங்க. வையன் நீ இப்படி அழுவன் தான் வையன், நான் ஒன்றும் சொல்லலை, நீ இப்படி கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது, போதும் நிறுத்துறீங்களா, நீங்கள் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் நான் அப்படின்ட்டு உங்களால் பேசக்கூட முடியல. அந்த ஸ்டெப்ஸ்லேயே உட்காந்து ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. ப்ளீஸ் வையன் அழுகாத, நீ இப்படி கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல, நீங்கள் என்னை தொடாதீங்க, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்க, என்னை முட்டாளாக்கிட்டீங்க, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு அப்படியே குடுகுடுன்னு உங்கள் ரூம்குள்ளே தான் ஓடி போகிறீங்க. ஜிமினும் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு பின்னாடியே வராரு. வையன் நம்ம இன்றைக்கி போகணும்ல, நம்ம 2 பேருக்கும் ஒரு பாப்பா வரப்போகுது வா அப்படின்ட்டு அவர் கூப்பிட, நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையிலலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஜிமினும் உங்களை எப்படியெல்லாம் கன்வின்ஸ் பண்ணலாமோ அப்படியெல்லாம் பேசி பார்க்குறாரு. பட் நீங்கள் கொஞ்சம் கூட இறங்கி வராமல் ரூம்குள்ளே போயிட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஜிமினும் வெளிலேருந்து கத்திட்டுருக்காரு, வையன் வா வையன் டைம் ஆச்சு, நம்ம பாப்பாவை நம்ம தத்தெடுக்க வேணாமா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் என்ன நம்ம பாப்பாவா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக வருது. நீங்கள் என்ன பேசுறதே தெரியாமல் நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. ஜிமினோ, வையன் வையன் நம்ம பாப்பா வீட்டுக்கு கூட்டு வரலாம், நீ அம்மா ஆகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டல, அது ஏன் இப்படி கிழக்க பார்க்குற, உன்னோட கனவை நீ அப்படியே மூடி மறைச்சிடலான்னு பார்க்குறியா, வா வையன் அப்படின்ட்டு அவர் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அவர் பேச பேச அப்படியே அப்படியே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இத்தனை நாளாக ஜிமினுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போது உங்களுக்கு தான் ப்ராப்ளம், ஜிமின் அதை உங்ககிட்டேருந்து மறைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி ரொம்பவே சோகமாயிட்டீங்க. எப்படி முன்னாடி ரொம்பவே சோகமாக இருந்தீங்கோ அதை விட ரொம்பவே உங்களுக்கு ஹர்ட் ஆகிடுச்சு ஜிமின் உங்களை இப்படி ஏமாத்தினதை பார்த்து. ஸோ நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, ஜிமினும் உங்கள் அழுதுட்ருக்காரு. நீங்கள் இப்படி அழுவுறதால அவரால் ஏற்றுக்க முடியல, அதனால தான் உங்ககிட்ட மறைக்கிறதுக்காண்டி அந்த 5 மினிட்ஸில் அவர் ஃபேக் டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சுருப்பாரு உங்களை நம்ப வைக்கிறதுக்காண்டி. ஸோ அவரும் டோர் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் இங்கிட்ட அழுதுட்ருக்க, ஜிமினும் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு டைம் தான் ஸ்கிப் ஆகுதே தவிர நீங்கள் கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. ஜிமின் உங்ககிட்ட ஏதோ பேசி பார்த்துட்டாரு, பட் நீங்கள் எதுக்குமே இறங்கி வர மாதிரியே தெரியல. எங்கிட்ட ஜிமினுக்கு கால் மேலே கால் வந்துட்டுருக்கு, ஏன்னா அவர் தானே அவரோட பிஸ்னஸை பார்த்துக்கணும். ஸோ அதனால் அசிஸ்டண்ட் கால் பண்ணிகிட்டே இருக்கா, ஆனால் ஜிமின் எடுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு பிஸ்னஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் தான் அவருக்கு முக்கியம். ஸோ உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கும் இந்த கால் சவுண்டெல்லாம் கேட்குது, ஆனால் நீங்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாமல் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க ஏதோ கல் மாதிரி. எங்கிட்ட ஜிமினோ ஏதோ சொல்லி பார்த்துட்டாரு, கெஞ்சி கூட பார்த்துட்டாரு, நீங்கள் எதுக்குமே இறங்கி வர மாதிரி தெரியாதனால எங்கிட்ட கால் வேறு வந்துகிட்டே இருக்கா. ஸோ ஜிமின் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் கால் அட்டன் பண்ணி, என்ன தானே உனக்கு பிரச்சனை, சும்மா அதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க, சார் எங்கிட்ட எவ்வளோ ஒர்க் இருக்குது, ப்ளீஸ் கொஞ்சம் வாங்க, நீங்கள் இல்லைன்னா எந்த ஒர்க்குமே நடக்காது, இங்கே பாரு எதாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ, எனக்கு இங்கே கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, ஸோ நான் அதை பார்க்கணும், அங்கெல்லாம் வரத்துக்கு சான்ஸே இல்லை, சார் ப்ளீஸ் சார் அப்படின்ட்டு அவன் கெஞ்சிட்டே இருக்கான். ஜிமினுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வையன் நான் கொஞ்சம் பிஸ்னஸை பார்க்கணும், கொஞ்சம் மீட்டிங்கெல்லாம் இருக்குது, நான் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் உனக்காண்டி சாப்பாடு வச்சிடுறேன், அதை மட்டும் சாப்பிட்டுடி அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஆனால் நீங்கள் ரூமை விட்டு வெளியில் வர மாதிரியே தெரியல, நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகிடுச்சு. ஜிமின் லேட்டாக தான் வீட்டுக்கு வராரு.
வந்து பார்த்தா உங்கள் ரூமுக்கு முன்னாடி சாப்பாடு அப்படியே இருக்குது. நீங்கள் அதை தொடக்கூட இல்லைன்னு ஜிமினுக்கு தெரியுது. அவரும் நீங்கள் இப்படி கஷ்டத்தில் இருக்கனால அவரும் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டார். நீங்கள் இப்போ சாப்பிடாம இருக்கனால அவர் வையன் ஏன் வையன் சாப்பாட்டு மேலே எது கோவத்தை காட்டுற? என் மேலே தான் கோவம்னா என் மேலே காட்டு, இப்படி சாப்பாட்டு மேலே காட்டாடுடி. நீ சாப்பிட்லனா நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் இன்னும் தேம்பி தேம்பி அழுவுறீங்க. நம்மளால் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், நம்மளால தான் அவனுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மேலேயே தான் எல்லா பிளேமே போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் வந்து பார்த்தா நீங்கள் இன்னொரு ரூம் விட்டு வெளில வரலையா? அவருக்கு ரொம்ப கோபமாகுது. வையன் இப்போ நீ மட்டும் சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுவேன், மரியாதையாக கதவை தர அப்படின்ட்டு அவர் மிரட்டி பார்க்குறாரு. ஏதோ பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் கதவை திறக்கிற மாதிரி தெரில. ஒரு கட்டத்தில் அவரே ரொம்ப கோவப்பட்டு அப்படியே டோரை உடச்சிட்டு உள்ளே வந்தா நீங்கள் ஒரு மூலையில் மயங்கி கிடக்குறீங்க. ஸோ அவர் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து வையன் வையன் அப்படின்ட்டு எழுப்புறாரு. பட் நீங்கள் எந்திரிக்கிற மாதிரியே தெரியல. அவருக்கு பயமாயிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. இப்போ அப்படியே அந்த சீன் கட்டானா நீங்கள் இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகிருக்கீங்க. பெட்டில் தான் படுத்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. உங்களுக்கு குளுக்கோஸ் எல்லாம் ஏறிட்டுருக்கு. எங்கிட்ட ஜிமின் டாக்டர்கிட்ட தான் உட்காந்து என்னாச்சு டாக்டர் அப்படின்ட்டு கேட்கும்போது தெரில, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு டாக்டர் கேட்க ஜிமினும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. என்ன ஜிமின், ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க? சாப்பிட்லன்னா சாப்பிட வைக்க வேண்டியதானே? அவர் ரூமுக்குள்ளே போய் லாக் போட்டுருந்தா நான் என்ன பண்ண முடியும்? என்னமோ பிரச்சனைனா அதை பேசி தீர்த்துக்கணும். நீங்கள் எவ்வளோ லவ்லியான கப்பல், இப்படி எதுக்கு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஜிமினோட ஃப்ரெண்டு தான் அவங்க. ஸோ அதனால அவங்களுக்கு தெரியும் ஜிமினும் நீங்களும் எப்படி இருந்தீங்க அப்படின்ட்டுலாம். அவளுக்கு குழந்தை இல்லைன்னு தான் பிரச்சனை, அவள் மேலே தான் பிரச்சனை. அவளால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு அவளே அவன் மேலே ப்ளேம் எடுத்து போட்டுக்கிறா. நானும் எவ்வளோ தான் சொல்லி பார்த்தாலும் கேட்கவே மாட்றா. நான் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியல அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. இந்த டாக்டருக்கும் புரியுது ஜிமின் என்ன சொல்ல வராருன்னு. அவங்களும் அட்வைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு பாப்பாவை தத்தெடுத்தாச்சும் வளர்த்துக்கலாம்ல, இந்த மாதிரி ஏன் இருக்காங்க வயன், நீங்கள் தான் கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கணும். நானும் எவ்வளோ தான் நான் சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றாளே. என்ன ஜிமின் இப்படி சொன்னால் எப்படி? நீங்கள் தான் சொல்லணும். போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். அவங்க எந்திரிச்சாங்கன்னா மட்டும் என்னை கூப்பிடுங்க அப்படின்ட்டு டாக்டர் போயிடுறாங்க. ஜிமினும் அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வார்டுக்கு தான் வராரு. வந்தால் நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு ஏண்டி வையன் இப்படி பண்ணுற, நீயும் கஷ்டப்பட்டுக்கிற என்னையும் கஷ்டப்படுத்துகிற, இப்படி பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தை இல்லைனா என்னடி, நீனும் நானும் இருக்கோம்ல, எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தைய இருந்துட்டு போகலாம். இல்லைனா வேணும்னா கூட ஒரு பாப்பாவை கூட தத்தெடுத்துருக்கலாம். நீ ஏண்டி இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஃபீலாகி கேட்டுட்ருக்காரு. நீங்கள் ஓகே ஜிமின், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்றீங்க. ஜிமினும் உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்கள் சாரி ஜிமின், என்னால் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, என்னை மன்னிச்சிடுங்க. ஐயோ வையன் எந்திரிச்சிட்டியா? 20 நிமிஷம் டாக்டர் கூப்பிட்டு வரேன். அப்போ நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு விடவே இல்லை. இங்கே வாங்க அப்படின்ட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு சாரி ஜிமின், என்னால் தான் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சாரி கேட்குறீங்க. ஜிமின் ஏன் வையன் இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ நேற்று ஃபுல்லாக சாப்பிடாம இருந்த, ஸோ சாப்பிட ஃபஸ்ட்டு, நீ ரொம்ப வீக்காக இருக்கியா அப்படின்ட்டு ஜிமின் உங்களுக்கு சாப்பாடு விட்டு விட்றாரு. நீங்களும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவர் ஒரு மாதிரி பாவமாக பார்த்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாம தான் கஷ்டப்படுறோன்னா இவரையும் சேர்த்து கஷ்டப்படுத்துகிறோமே அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் கொஞ்சம் இறங்கி வரீங்க இங்கிட்டு. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க, உங்களை செக் பண்ணிட்டு ஓகே ஃபைன், நீங்கள் இன்றைக்கே கூட டிஸ்சார்ஜ் ஆகி போய்க்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் ஓகே மேம் அப்படின்ட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜிமின் டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது டாக்டர் ஒரு நிமிஷம், என்ன சொல்லுங்கள் ஜிமின். இல்லை, அது அவளுக்கு இருக்க ப்ராப்ளமை சரி பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? அவள் ரொம்பவே ஆசைப்பட்றா அவள் ஒரு பயாலஜிக்கல் அம்மாவாக இருக்கணும்னு, அவளுக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றா. ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்களேன். நான் என்ன ஜிமின் பண்ண முடியும்? ஆனால் ஒரு வழி இருக்குது, ஆனால் அதில் 50-50% தான் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஓகேனா வேணால் சொல்லுங்கள், பண்ணலாம். அதுக்கு அவள் உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் இல்லைல்ல? சே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மேபி இந்த ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணால் மேபி நடக்கலாம். ஸோ நீங்கள் வைன்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள். ஓகே டாக்டர், இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே அவள் கொஞ்சம் சந்தோஷம்தான் படுவாள். நான் அவட்ட பேசிட்டு சொல்கிறேன். நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிவிடுங்க. ஓகே ஜிமின் அப்படின்ட்டு அவங்களுக்கு கிளம்பிடுறாங்க. எங்கிட்ட நீங்களும் ஜிமினும் காரில் வந்துட்டு இருக்கும்போது ஜிமின் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் அதை கேட்டோன்னே கொஞ்சம் ஹாப்பியாக வரீங்க. என்ன ஜிமின், நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை பண்ணால் சரியாக வாய்ப்பு இருக்குதுன்னு. அப்போனா ஓகே ஜிமின் அப்படின்ட்டு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நீங்கள் ஃபுல்லு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கிட்ட அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகுது.
நீங்களும் ப்ராப்பராக அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஜிமினும் உங்களை பார்த்துக்கிறாரு நல்லாவே. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜிமின் தான் வந்து டாக்டர்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு, அது அவளுக்கு எல்லாம் சரியாயிடுச்சா என்ன? அது வந்து ஜிமின், நான் செக் பண்ண வரையும் அது இன்னும் சரியாகலன்னு தான் நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் 50-50% தான் அதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி வயன் லாஸ்ட் வரையுமே ப்ரெக்னென்ட் ஆகாமே இருக்கலாம். டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, வயன் கேட்டால் ரொம்பவே கஷ்டப்படுவா. நான் என்ன பண்ண முடியும் ஜிமின், நடக்கிறத தானே சொல்ல முடியும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல ஜிமின் ரொம்பவே உருகிட்டார். இது போய் வயனுக்கு சொன்னால் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே அப்படின்ட்டு ஒரு சோகமாக இருக்க. என்ன ஜிமின், அவட்ட போய் சொல்ல போகிறீங்களா என்ன? இல்லை, நான் சொல்ல போகிறதில்ல. இல்லை ஜிமின், எதாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதையும் மறைச்சா அவங்க இன்னும் கோவப்படுவாங்க. ஆனால் அப்படின்ட்டு ஜிமின் ஏதோ சொல்ல வர, ஓகே டாக்டர் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே வரீங்க. நீங்கள் வரதை பார்த்தோன்னே ஜிமின் ஷாக் ஆகிட்டு உங்களை பார்க்குறாரு. என்ன ஜிமின், என்கிட்ட இதையும் மறைக்க போகிறீங்களா என்ன? நீங்கள் மறைச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நான் கோவப்பட்டிருப்பேன். நல்ல வேலை எனக்கே உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காடுறீங்க. என்ன உண்மை தெரிஞ்சு? இந்த ஜென்மத்தில் எனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு. இல்லை வயன், அப்படியெல்லாம் கிடையாது. 30% தான் இன்னும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல, பரவாயில்ல 30% வச்சுட்டு என்ன பண்ணுறது, விடுங்க. நான் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிட்டேன். நான் வீக்காக இருக்கணும்னு இனிமேல் விரும்பலை. நான் இனிமேல் ஸ்ட்ராங்கான வயனாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி போல்டாக ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஜிமின் உங்களை ஒரு மாதிரி மெய் மருந்து தான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் என்ன ஜிமின், நான் இன்னும் வீக்காக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அந்த அழுக மூஞ்சி வயனெல்லாம் செத்துட்டா. நான் இனிமேல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட வயன் எப்போவுமே ஸ்ட்ராங்காக தான் இருப்பா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல ஜிமினும் சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. டாக்டர் எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா சரிம்மா, உன்னை நினச்சி தான் இவன் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்தான் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் சாரி ஜிமின், எதுக்குடி நீ எப்போ பார்த்தாலும் சாரி சொல்கிற? சாரி எல்லாம் வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ஜிமினும் கை கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் ஜிமின், என்ன வயன்? ஜிமின், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு பாப்பாவை தத்தெடுத்துக்கலாம். மறுபடியுமா அப்படின்ட்டு தான் ஜிமின் பார்க்குறாரு. என்ன ஜிமின், ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஏன் முதல் தடவை அந்த மாதிரி நடந்துச்சே அதனாலையா? அதுவும் சொல்லிக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது ஜிமின், ப்ளீஸ். நான் சீக்கிரம் அம்மா ஆகணும், நான் ஒரு பாப்பாவை கவனிச்சிக்கணும். ப்ளீஸ் நம்ம நாளைக்கு போய் தத்தெடுத்துக்கலாம். சரி ஓகே வயன், நீ சொல்கிற மாதிரியே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஜிமினும் ஒத்துக்கிறாரு. நீங்கள் செம்ம எக்ஸைட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி மாதிரியே அழகாக 2 பேரும் மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டு ரெடி ஆகுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஜிமினும் ஒரு ஹாஃப் அனுக்கு தான் போகிறீங்க. அப்போ நீங்கள் அங்கே போயிட்டுருக்கும்போது ஜிமின், ஒரு நிமிஷம் நான் போய் அங்கே ஹெட்டுக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஜிமின் போக, நீங்கள் அங்கே இருக்க குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களால பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஆசையாகுது. இப்போ எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, எவ்வளோ அழகாக விளாட்றாங்கல்ல, இவங்களெல்லாம் ஏன் அவங்க அம்மா அப்பா தனியாக விட்டாங்க? அவங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா அப்படின்ட்டு தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ லாஸ்ட் டைமில் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்க நீங்கள் அங்கே போய் பார்க்குறீங்க. ஒரு குழந்தை தொட்டிலில் ஆடிட்டே அழுதுட்டுருக்கு. நீங்கள் ஏன் இவள் அழுவுறா அப்படின்ட்டு அந்த பாப்பா தூக்கி, என்னாச்சுமா, ஏம்மா அழுவுற, அழுவக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சின்ன குழந்தைய அவ்வளோ க்யூட்டாக கொஞ்சிட்ருக்கீங்க. அந்த பாப்பாவும் அப்படியே சமாதானம் ஆகிட்டு உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் அப்போ தான் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. எப்படியோ ஒரு குழந்தையோட அழுகையை நிப்பாட்டிட்டோமே அப்படின்ட்டு குஷியாக இருக்கீங்க. அப்போது அந்த பாப்பாவை பார்த்துட்ருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு, என்ன இந்த பொண்ணு அழுகி நிப்பாட்டிட்டாளா? எப்படி இவ்வளோ அழுகை நிப்பாட்ட வைக்கிறதுக்கு நான் பாடுபட வேண்டியதாக இருந்துச்சு. நல்ல வேலை நீங்கள் இவளோட அழுகை நிப்பாட்டிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே குஷியாக சிரிக்கிறீங்க. அப்போ ஜிமினும் வராரு. வயன், வா நம்ம ஒரு பாப்பாவை தத்தெடுத்துக்கலாம். ஜிமின், நம்ம இந்த பாப்பாவே தத்தெடுத்துக்கலாமா அப்படின்ட்டு உங்கள் கையில் இருக்க பாப்பாவை தான் காமிக்கிறீங்க. அந்த பாப்பாவுக்கு ஒரு 6 months தான் ஆயிருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. ஏன்னா இந்த பாப்பாவுக்கு 6 months தானா? என்ன அவங்க அம்மா கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா? எப்படி அவங்களோட குழந்தைய இப்படி தூக்கி போட்டு போக மனசு இருக்குது? எனக்கு சத்தியமாக புரியல. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோட வலி தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப விரக்தியாக தான் அந்த பாப்பாவை பாவமாக பார்க்குறீங்க. நீங்களும் அந்த பாப்பாவை இப்படி பார்த்துட்ருக்கனால அவருக்கு புரியுது உங்களுக்கு அந்த பாப்பாவை பிடிச்சி போச்சுன்னு. ஸோ அவர், வையா நம்ம இந்த பாப்பாவே தத்தெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா லீகல் ஃபார்மேட்டும் முடிச்சுட்டு அந்த பாப்பாவை கையோடு கூப்பிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ நீங்கள் அந்த ஆஃபனை விட்டு வெளில வரும்போது நீங்கள் அப்படியே தடுமாறி விழுக போயிட்டீங்க. அப்போ ஜிமின் தான் உங்களையும் பாப்பாவையும் சேஃபாக பிடிக்கிறாரு. என்னாச்சு வயன்? தெரில ஜிமின், தலை சுற்றுது எனக்கு. காலைல எதுவும் சாப்பிடாமனால ஒரு மாதிரி வீக்காக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐயோ வயன், ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டாக்டருக்கு பார்க்க போகலாமா?
இல்லை ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு கிளம்பலாம், ஃபஸ்ட்டு நம்ம பாப்பாவை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் காரில் உட்காராரு, நீங்களும் காரில் உட்காந்து கார் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு காரில் போயிட்டுருக்கும் போதே வாமிட்டிங்காக இருக்குது. ஜிமின் காரை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு காரை நிப்பாட்டிட்டு வெளில வந்து வாமிட் எடுத்துகிட்ருக்கீங்க. வையன் என்னாச்சுடி? தெரில ஜிமின், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு தலையை பிடிச்சிட்டு சொல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீனே நீங்கள் 2 பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் கையில் தான் பாப்பா இருக்கா. உங்களை டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு டாக்டர் நீங்களும் தான் வரீங்க. அப்போ டாக்டர், வையன் நீங்கள் ஓகே தானே? இப்போ கொஞ்சம் ஓகே. என்னாச்சு? எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு? கங்க்ராச்சுலேஷன் அப்படின்றாங்க. நீங்கள் புரியாமல் பார்க்குறீங்க. ஜிமினுக்கும் ஒன்றும் புரியல. வையன், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நீங்கள் மதர் ஆகிட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போகிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோ குஷியாக இருக்குது. இதுக்கு தானே நீங்கள் இத்தனை வருஷமாக காத்துட்ருந்தீங்க. ஸோ அது நடந்தோடனே உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இங்கிட்டு ஜிமின் ஹாப்பியாக இருந்தாலும் அவர் அப்படியே திரும்பி அவர் கையில் இருக்க பாப்பாவை தான் பார்க்குறாரு. அப்போது டாக்டரும் அதை தான் பார்க்குறாங்க. அப்போ இந்த பாப்பாவோட நிலமை என்னன்ற மாதிரி. அப்போ நீங்கள் அந்த பாப்பாவை தூக்கிட்டு, டே செல்லம், உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வரப்போகுது அப்படின்ட்டு நீங்கள் அந்த பாப்பாவை பிடிச்சி கொஞ்சிட்ருக்க. இதை பார்த்த பிறகு தான் ஜிமினுக்கும் டாக்டருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாகுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போகிறீங்க அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு. நீ வந்த அதிர்ஷ்டம் பற்றியா, உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பாவோ தம்பி பாப்பாவோ வரப்போகிறாங்க உங்க கூட சேர்ந்து விளாட்றதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் அந்த பாப்பாவே தான் கொஞ்சிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கும் ஒரு அழகான பாய் பேபி பிறக்குது. ஸோ நீங்கள் அந்த பாப்பாவை பார்த்துட்டே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க வார்டில். அப்போ ஜிமினும் உங்களோட மயு பேபி எடுத்துகிட்டு வராரு. அவளுக்கு இப்போது 1 வயசு ஆகிடுச்சு. ஏன்னா வரும்போது கரெக்டாக அவளுக்கு 6 மாதம். ஸோ இப்போது இந்த 9 மந்த்ஸும் ஸ்கிப் ஆகிறனால அவளுக்கு இப்போது 1.5 வயசு ஆகுது. ஸோ அவள் வரா. நீங்கள் அவளை பார்த்தோன்னே, மயு அம்மா பக்கம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டியாடா அப்படின்ட்டு நீங்கள் மயுவை கூப்பிட, அவளும் அம்மா அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்லிகிட்டே உங்ககிட்ட தான் வரா. நீங்கள் அவளை வச்சு கொஞ்சிட்ருக்கீங்க. இங்கிட்டு ஜிமின் அவரோட அந்த அழகான பாய் பேபியை பார்த்துட்ருக்காரு. க்யூட்டாக இருக்கான். வையன் பார்க்க அப்படியே உன்னைய மாதிரியே இருக்கான். என்னைய மாதிரி தான் இருப்பான். ஏன்னா அவன் என்னோட பையன் இல்லையா? இது உனக்கே ஓவரா தெரியலையாடி? இல்லையே அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஜிமினும் சிரிக்கிறாரு. அவர் அந்த பாப்பாவை கொஞ்சிட்ருக்க, நீங்கள் மயு பேபியை தான் கொஞ்சிட்ருக்கீங்க. மயு, இங்கே பாரு, நீ இப்போது பெரிய அக்காவாயிட்ட, நீ தான் இனிமேல் உன் தம்பியை பார்த்துக்கணும், ஓகேவா அப்படின்ட்டு நீங்கள் அவளுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவளும் சைலண்ட்டாக கேட்டுட்ருக்கா. அவள் அதுக்கப்புறம் அவளோட க்யூட் தம்பியை பார்த்து அழகாக இருக்கான் அப்படின்ட்டு அவள் சொல்ல, அதுவும் ஒரு மாதிரி குழந்த வாய்ஸில் திட்டு தடுமாறு தான் சொல்லிகிட்ருக்கா. அதை கேட்டுட்டு நீங்கள் க்யூட்டாக இருக்கானா, நீ அதை விட க்யூட்டடி செல்லும் அப்படின்ட்டு நீங்கள் மயுவை சொல்கிறீங்க. அவ்வளோ அழகாக சிரிக்கிறா. ஜிமினும் அதெல்லாம் பார்த்து க்யூட்டாக இருக்கனால அவர் பார்த்துட்டே இருக்கார். என்ன ஜிமின் இப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, என் குடும்பமே எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே சிரிக்கிறீங்க. அந்த குட்டி பாப்பாவும் சிரிக்க தெரியாமல் சிரிச்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் ஓகே, இதை நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஃபோட்டோவா? ஓகே ஜிமின் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே க்ராஸ் ஆகி போகிற ஜிமினோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் இருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு எங்கள் எல்லாரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்ட்டு ஜிமின் கேட்க, இது வேறையா அப்படின்ட்டு அவங்களும் சலிச்சிட்டே தான் வாங்குறாங்க. ஆனால் அவங்களும் சிரிச்சிட்டே அதுக்கப்புறம் நீங்கள் ஜிமின் அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் கையில் நீங்கள் மயு பேபியை வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் கையில் அந்த க்யூட்டான பேபியை வச்சுருக்காரு. அப்போது எல்லோரும் அந்த ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க. எல்லோரும் அழகாக சிரிக்கிறாங்க. அப்போது என்ன முடிஞ்சுதா, இந்தாங்க அப்படின்ட்டு அந்த டாக்டரு அப்படியே போயிடலாம் தான் பார்க்குறாங்க. பட் ஜிமின் இன்னொரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்ல, அவங்களும் வேண்டவே இருப்பா, ஓகே எடுத்து தொலைகிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நீங்கள் ஜிமின் அப்படியே கிஸ் பண்ணலாம், அப்படியே ஃபோட்டோ எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கிட்டு ஜிமினும் அதே தான் நினைக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படி பண்ண போய் 2 பேரும் லிப் டு லிப் கிஸ் அடிச்சிட்டிங்க. இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான கிஸ் தான். ஆனால் இது ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அந்த ஃபோட்டோலையும் அழகாக கேப்சர் ஆகிருக்கு. உங்கள் 2 பேபிஸும் அதை பார்க்குற மாதிரியும் நீங்கள் 2 பேரும் ஷாக்கிங்கில் கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாதிரியும் அந்த ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் இப்போது ப்ரெசென்ட்டில் பார்த்துட்ருக்கீங்க. அது ஒரு பெரிய ஃப்ரேமாகவே மாட்டியிருக்கீங்க உங்களோட ஹாலில். ஸோ அதை பார்த்துட்டு நீங்களும் ஜிமினும் நின்றுட்டுருக்கீங்க. ஜிமினும் உங்களை ஹக் பண்ண மாதிரி கையை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜிமின், இது எவ்வளோ அழகான மெமரி இல்லை, என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் உன்னை பார்க்கும்போது மட்டும் என் மனசு ரசிக்கணுன்னு தான் தோணுதுடி அப்படின்ட்டு ஜிமின் உங்ககிட்ட இன்னும் அப்படியே குழஞ்சி ஒரு மாதிரி லவ்லியாக பேசிகிட்ருக்காரு. நீங்களும் அவரை பார்த்து குறும்பாக சிரிக்கிறீங்க. அப்போது வையன், நம்ம வேணால் இப்பயும் அதே மாதிரி கிஸ் பண்ணிக்கலாமா? வேணாம். ஏன் வேணாம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 2 பேபிஸ் இருக்குது. இருந்தால் என்னடி, நீ என்ன இருந்தாலும் என் ஒய்ஃப் தானே,
ஃபஸ்ட்டு நீ என்னோட ஒய்ஃப், அதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம். ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினும் கிட்ட கிஸ் பண்ண வர நீங்கள் அப்படியே வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமினும் நீங்கள் எவ்வளோ தான் தள்ளி போகிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வேணும்னே தான் அவர் உங்கள் கிட்ட வந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு கட்டத்தில் உங்களாலேயும் முடியல, நீங்களே சரி ஓகே நான் தோத்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்க ஜிமினும் சிரிச்சிட்டே உங்களுக்கு கிஸ் பண்ணலான்னு வராரு. நீங்களும் ரெடியாக இருக்கீங்க. அம்மா அப்பா அப்படின்ட்டு பின்னாடிலேருந்து உங்களோட 2 பேபிஸும் வந்துட்டுருக்காங்க. மயு தான் அவளோட தம்பி கையை பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கா. என்ன பண்ணுறீங்க? அப்பா என் மம்மியை விடுங்க, இப்போ என்ன பண்ணுறீங்க? எங்கள் மம்மியை விடுங்க, எங்கள் மம்மியை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கூப்பிட்டுட்ருக்கா. அப்போ ஜிமின் ஐயோயோ வந்துட்டாங்களா அப்படின்ட்டு அவர் வந்தால் நம்ம 2 பேரையும் ஒன்றா இருக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு ஜிமின் உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்போ அவங்க அப்பா நீங்கள் மோசம் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் ஜிமினை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமின் தான் அங்கே அடி வாங்கி ஐயோ என்னடா உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, அவள் என்னோட ஒய்ஃபு அப்படின்ட்டு கெஞ்சிட்ருக்காரு. ஸோ இப்படியே ஒரு அழகான ஹாப்பி ஃப்ரேமில் இந்த சீனை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.